ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். டேஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி. வெறும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் போதும் இது நம்ம பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு 3 முட்டை வேணும். முட்டையோட அந்த பச்சை ஸ்மெல் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதில் நம்ம கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வேனிலா எசன்ஸ் இல்லாட்டி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸுக்காக நான் இங்கே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். 3 to 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இவ்வளோ ஜீனி வேண்டாட்டி கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இதை இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா ஹேண்ட் பீட்டர் கூட வச்சு மிக்ஸ் பண்ணலாம். இப்போது இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் தான். முன்னாடியே நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி வச்ச பால். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாலும் முட்டையும் நல்லாவே பிளெண்டாகி வந்துருச்சு. இல்லை உங்கள்கிட்ட சாதா விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க்கு வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த பாலும் முட்டையும் நல்லாவே மிக்ஸ் ஆகி. அடுத்ததாக நம்மளுக்கு மொத்தமாக ஒரு 4 பீஸ் ப்ரெட்டு தேவை. 4 பீஸ் உங்களுக்கு ஒரு அப்போ உங்களுக்கு ஒரு பஞ்ச் மாதிரி கிடைக்கும். அதனால தான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்பயுமே கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் கரெக்டாக வேணும்னா உங்களுக்கு ஒரு 4 பீஸ் எடுத்துக்கணும். இல்லை 3 பீஸ்லேயோ 2 பீஸ்லேயோ கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு அது மேலே நம்மளோட இந்த முட்டையும் பாலும் சேர்த்து மிக்ஸை நம்ம நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி 4 ப்ரெட்டையும் வச்சு இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த முட்டை மிக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ப்ரெட் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. மெதுவாக கவனமாக பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாக அந்த முட்டையில் ஊறி இருக்கிறதுனால அது பிரேக் ஆகி போயிடும். அதனால் ரொம்ப மெதுவாக பார்த்து இந்த மாதிரி 4 சைடும் நீங்கள் அந்த மிக்ஸில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் பட்டரோ இல்லாட்டி நெய்யோ சேர்த்துக்கோங்க. பட்டர் கீ எதுனாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் பெட்டர் சாதாரணமாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் பட்டர் தான் சேர்த்துப்பாங்க. இப்போ நான் இங்கே நெய் சேர்த்துருக்கேன். பட்டர் இல்லை, அதனால நெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ளேம் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த ப்ரெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கீ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 to 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் போட்டுட்டு இப்போ இதை ரொம்ப மெதுவாக ரொம்ப கவனமாக பார்த்து தான் நம்ம இதை அந்த சைடு இந்த சைடெலாம் திருப்பி போடணும். இல்லாட்டி உங்களுக்கு அது பிரேக் ஆகி போயிடும். பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த செட் ஆகி வராது. இப்போ பார்த்திங்கன்னா நான் மெதுவாக திருப்பி போட்டுட்டேன். பாருங்கள், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு இது இந்த மாதிரி செட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த 4 சைடுமே நம்ம அந்த முட்டை மிக்ஸில் சேர்த்துருக்கோம். அதனால் முட்டை சேர்த்துருக்கிறது எல்லா சைட்லேயுமே சேர்ந்துருக்கிறதுனால அது அப்படியே ஒட்டி உங்களுக்கு அழகாக அது ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி கொண்டு வரணும் நம்மளுக்கு. அதனால் எந்த இடத்துலையுமே கொஞ்சம் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஒன்ஸ் இது 4 சைடுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஓகே தான். நம்ம அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போ 4 சைடுமே நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த 4 சைடுமே எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ப்ரெட்டு தெரியல. அது ஈவனாக நம்ம அந்த முட்டையோட மிக்ஸில் அந்த மாதிரி பண்ணதுனால தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே ஈவனாக அந்த ப்ரெட்டு உள்ளே இருக்கிறது தெரியாமல் உங்களுக்கு கரெக்டாக பாக்ஸ் மாதிரி ஆகி வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்படி தான் இருக்கணும் நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நான் நிறைய தடவை பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி பாக்ஸாக கிடைக்கல. எனக்கு அதுக்கப்புறமேட்டு ஒரு வீடியோவில் இருந்தால் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். சரி, ஓகே, நம்மளும் ஒரு வீடியோ எடுத்து தெரியாதவங்களுக்கு பார்க்கலாமே அப்படின்னு பண்ணது தான். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட் சூப்பர். நிஜமாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நான் இது பண்ணிவிட்டு திரும்ப நானும் என் பையனும் இன்னொன்று பண்ணி சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேனிலா எசன்ஸ் போட மறந்துடாதீங்க. இல்லாட்டி சில பேருக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் பிடிக்காது. அதனால தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. பாய்.